ஜெய் சாயிராம். எப்பொழுதாவது அழுகை வந்தால் உடனே அழுது விடலாம். ஏனென்றால் அழுகையில் தீராத வலி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என்னன்ப பிரியமே, நீண்ட நேரமாக ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்காகவே நீண்ட நேரமாக உனக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். அப்பாவை முழுவதுமாக நம்புகிறாய்தானே? என்னை நம்பினால் நம்பிக்கையோடு இதை கேள். உன் முகத்தில் இருக்கும் சோகம் நிரந்தரமாக உன்னை விட்டு விலகும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது, கேட்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறதே என்று அதற்காக பொய்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எப்பொழுதுமே கேட்பதற்கு கசப்பாக இருக்கிறது என்பதற்காக உண்மைகளை மாற்றிவிடவும் முடியாது. இதுதான் நிச்சயமான உண்மை. எதையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதுதான் மிக மிக சிறந்தது. இந்த உலகில் நல்லவர்களே இல்லை என்று மட்டும் சொல்ல நினைக்காதே என் பிரியமே. முதலில் நீ நல்லவர்களாக வாழ முயற்சி செய்ய பழகு. பிறகு நீ காணும் அனைவருமே உனக்கு நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள். கொஞ்சம் கசப்பானதுதான், ஆனால் அதுதான் உண்மை என் பிரியமே. என் அன்பு பிரியமே, மற்றவர்கள் எப்பொழுதுமே உன்னை நல்லவர் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக எந்த செயலையும் செய்ய நினைக்காதே என் பிரியமே. அவர்கள் உன்னை எப்பொழுதும் கெட்டவர்களாகவே நினைத்து கொண்டு போகட்டும், அதில் தவறே கிடையாது. அவர்கள் கொடுக்கும் நல்லவர் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள, அதை தக்க வைத்து கொள்ள நீ நிறைய நடிக்கவும் வேண்டியிருக்கும், இழக்கவும் வேண்டியிருக்கும். நீ எப்பொழுதுமே நீயாக இருக்க பழகிக்கொள் என் பிரியமே. ஒரு மனிதனின் மீது இருக்கும் மரியாதை என்பது, அந்த மரியாதை என்பது அவன் மீது மற்றவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைதான் என்பதுதான் உண்மை. அந்த நம்பிக்கையை கடைசி வரை காப்பாற்றிக் கொள்வதுதான் நல்லவிதமான வாழ்வு. ஆம் என் பிரியமே, அதை காப்பாற்ற பழகிக்கொள். நிம்மதி வேண்டும் என்று தேடி தேடி அலைகிறாயே தவிர, தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாயே தவிர, ஆசைகளை கைவிட வேண்டும் என்று ஏன் நினைப்பதில்லை என் பிரியமே? ஆசைகளை குறைத்து கொள்ள பழகிக்கொள். ஆசைகளை குறைத்து கொள்ள பார். நிம்மதி எப்பொழுதுமே உன்னிடம் வசமாக இருக்கும். எப்பொழுதுமே உன்னிடம் நிலையாக இருக்கும் நிம்மதி. ஆம் என் பிரியமே, சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை கதறி அள வைக்கிறதே என்று கலக்கமே படாதே, கலங்கி நிற்காதே என் பிரியமே. வாழ்க்கைக்கு தேவையான சில பக்குவங்களை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் இதெல்லாம் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள். பக்குவம் என்பது வேறு எதுவுமே அல்ல என் பிரியமே. கதறி அழுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் சிரிப்பை தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்த பக்குவம். அந்த பக்குவம் உன்னிடத்தில் இருக்கிறதா என்று சற்று சிந்தித்துப் பார். சோதித்தும் பார்க்க கற்றுக்கொள். சில இடங்களில் களையப்படாத மௌனம் பயனற்றது என் பிரியமே. அந்த மௌனம் பயனற்றது. அதே போல சில இடங்களில் கடைபிடிக்கப்படாத மௌனம் அர்த்தமற்றதும் என் பிரியமே. அர்த்தம் இல்லாததும் அந்த மௌனம். எங்கெல்லாம் உன்னுடைய மௌனம் மற்றவர்களை காயப்படுத்தும் என்பதையும், மற்றவர்களை வேதனைப்படுத்தும் என்பதையும், எங்கெல்லாம் உன் மௌனம் உன்னையே காயப்படுத்தும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால், அதை தெரிந்து கொண்டால் எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்கலாம். உன்னுடைய தேவைக்காக அல்லது பொழுதுபோக்கிற்காகவோ மற்றவர்களின் உண்மையான அன்பிலும் உணர்விலும் விளையாட நினைக்காதே என் பிரியமே. அதை நீ உணரும் காலம் வரும் பொழுது
நிம்மதியற்றவர்களாக நிர்கதியாக நிற்கக்கூடிய சூழலும் உனக்கு ஏற்படலாம். நீ தேவை என்றால் உன் காலில் கூட விழுவார்கள் சில பேர். ஆம் என் பிரியமே, நீ தேவை என்றால் உன் காலில் கூட விழுவார்கள் சில பேர். உன் தேவை முடிந்த பின்பு உன்னை விட்டு விலகி செல்லும் அந்த சில பேர் உன்னை விட்டு விலகி செல்வதற்கு ஒரு நொடி கூட சிந்தனை செய்ய மாட்டார்கள். அது அவர்களின் சாமர்த்தியம் என்பார்கள். அவர்கள் உனக்குத்தான் தெரியும் அது துரோகம் என்று. நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் எல்லோர் மத்தியிலும் தலை குனிய வைக்கும் என்பது நீ அன்றுதான் புரிந்து கொள்வாய். நீ பொய் சொல்ல ஏமாற்றியது மற்றவர்களை அல்ல என் பிரியமே, உன்னை நீயே என்று நீயே உணர்வாய். வாழ்க்கை தத்துவங்கள் என்பது வாழ்ந்தவர்கள் எழுதி வைத்தது அல்ல என் பிரியமே. வாழ்க்கையில் பலவிதமான வழிகளை அனுபவித்தவர்களின் எடுத்துக்காட்டுதான் அது. எல்லா விதமான வாழ்க்கை தத்துவங்களும் உனக்கு இளமையிலேயே வாசித்து பார்க்க கிடைத்து விடுகிறது. ஆனால் அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாய் அனுபவிக்க முதுமை வரை கடந்து செல்ல வேண்டும்தான். முதுமை வரை கடந்து செல்ல வேண்டியதுதான். அதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்மேல் யாருக்கும் அக்கறையே இல்லையே என்று கலங்கி நிற்காதே என் பிரியமே. உன்னை படைத்த இறைவன் உனக்காகவே இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்காக இறைவன் இருக்கும் பொழுது யார் வேண்டும் உனக்கு? மற்றவர்களின் அன்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து மனமுடைந்து போவதை விட இறைவனோடு இணைந்து விடுவதே மிக லாபகரமாக இன்பமயமாக இன்பத்தை தரும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. மற்றவர்களின் தவறுகளை தண்டிப்பது கண்டுபிடிப்பது உனக்கு மிக மிக எளிவதுதான், மிக மிக எளிமையான விஷயம்தான். ஆனால் உன்னுடைய தவறுகளை கண்டுபிடிப்பதுதான் மிக மிக கடினம். ஆம் என் பிரியமே, அப்படியே நீ கண்டுபிடித்து விட்டாலும் அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்வது அதைவிட கடினம்தான். உணர்ந்து கொள்கிறாயா என் பிரியமே? யார் உனக்கு தீமை செய்தாலும் நீ அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்ய பழகு. யார் பொய்யை சொன்னாலும் நீ மெய்யை மட்டுமே சொல்ல பழகு. உண்மையாக இருக்க பழகு. அவரவர்களுக்கு தேவையான வாழ்க்கை பாடங்கள், அவர்களுக்கு தேவையான வாழ்க்கை தத்துவங்கள் நிச்சயமாக அவரவர்களுக்கு கிடைத்தே தீரும். காலமே அவர்களுக்கு நல்ல பதிலை கொடுக்கும். நீ நேர்மையாய் வாழ்வதில் என்றும் உனக்கு தோல்வி இல்லை என் பிரியமே, தோல்வியே கிடையாது. எனவே நேர்மையாக இரு, உண்மையாக இரு, நம்பிக்கையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் சாதித்து காட்டலாம். எதையுமே எதற்காகவும் யாருக்காகவும் விட்டுவிடாதே என் பிரியமே. வாழ்க்கையில் கொஞ்சமாவது உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வேண்டுமென்றால் பணத்தை மட்டுமல்ல, சில நல்ல உறவுகளையும் சேர்த்து வைத்துக் கொள்ள கற்றுக்கொள். சேகரித்து வைத்துக்கொள். நீ சேர்த்து வைக்கும் பணத்தால் எல்லா சந்தோஷங்களையும் வாங்கிவிட முடியாது என் பிரியமே. எல்லா சந்தோஷத்தையும் வாங்கிவிட முடியாது. எவ்வளவு பணத்தை கொட்டி கொட்டி கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது அன்பு ஒன்றுதான். அன்பை வெளிப்படுத்துவதற்காக எந்த யோசனையும் செய்ய நினைக்காதே என் பிரியமே. கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக யோசிக்கவும் மறந்து விடாதே. யோசிக்காமல் நீ பேசிவிடும் ஒரு சின்ன வார்த்தை கூட, சிறிய வார்த்தை கூட மற்றவர்களை காலம் முழுக்க காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாமல் இரு என் பிரியமே. எல்லோருடைய வாழ்விலும் காயங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த காயங்களோடு சிரிப்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையவே கிடையாது. காயங்களுடன் சிரிக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அப்படி சிரிக்க பழகிக்கொண்டால் எந்த காயங்களும் அவ்வளவு பெரிதாக தோன்றவே தோன்றாது.
நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கவிருக்கிறது. உன் வாழ்க்கை இனி பிரகாசமான வாழ்க்கையாகவே மாறப்போகிறது. நீ விரும்பியதையெல்லாம் பெறப்போகிறாய், கேட்டதையெல்லாம் அடையப் போகிறாய். நெடுங்காலமாக நாம் விரும்புவது, ஆசைப்பட்டது எல்லாம் பல நாட்களாக தள்ளிக்கொண்டே போகிறதே என்று கவலைப்படாதே. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காகத்தான் அந்த விஷயம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று உன் மனதை தேற்றிக்கொள். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வரவேண்டும். அப்படித்தான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. மனதில் உள்ள அழுத்தமான வேண்டுதல்களும் நிறைவேறாத ஆசைகளும் என் காதில் வந்து சேர்ந்தது. எப்பொழுதும் உருக்கமாக வேண்டுதல் வைக்கும் என் குழந்தை இன்று மிக அழுத்தமாக அழுகையோடு உன் வேண்டுதலை வைத்திருக்கிறாய். என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் மட்டும் நல்ல திருப்பங்கள் வரவே மாட்டேன் என்கிறது என்று கோபத்துடனும் சற்று வேதனையோடும் என்னை நீ கேள்வியாக கேட்கிறாய். உன் மனதில் ஓடும் ஏக்கங்களும் வேதனைகளும் உன் சாயப்பாவுக்கு நீ சொல்லவே தேவையில்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று உன் மனதில் ஓடும் குழப்பங்களுக்கான விடையும் உன் சாயப்பாவிற்கு தெரியும். உன் எல்லா குழப்பத்திற்கும் பயத்திற்கும் விடிவு தரவே இன்று உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வரவேண்டும். அப்படித்தான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. உன் சந்தோஷமான காலம் ஆரம்பித்து விட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் வகுத்துவிட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான வாழ்க்கை இனி ஆரம்பம். நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க, உன்னை மேம்படுத்த, உனக்கே உன்னை யார் என்று புரிய வைப்பதற்காகத்தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து முடிந்துவிட்டது. உனக்கான வாழ்வு இனி மகிழ்ச்சிகரமான மாறப்போகும். அந்த அதிசயம், அந்த ஆச்சரியம் நடந்தே தீரும். நான் அந்த வேலையை ஆரம்பித்து விட்டேன். அந்த திட்டத்தை வகுக்கவும் செய்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம்தான், ஆனந்தம்தான், சந்தோஷம்தான். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து திடீர் திருப்பத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் சாயிபாபா. ஏதாவது ஒரு குழப்பமாக இருக்கும் சமயத்தில், மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த குழப்பத்திற்கு விடையையும் அந்த மன போராட்டத்திற்கு தீர்வையும் கொடுத்தருள்வார் சாயிநாதா. எப்பொழுதுமே நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும். தோல்வியை தோற்கடிக்கும் உலகின் ஒரே வலிமையான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. இந்த உலகமே நம்பிக்கை என்ற ஒன்றால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையே இல்லாத ஒருவனுக்கு எங்குமே எதிலையுமே நிம்மதியே இருக்காது. எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால்தான் உச்சியை அடைய முடியும். எனவே நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை ருசிக்கலாம். உன்னை ஏளனமாக பேசி உன்னை ஒதுக்கியவர்களெல்லாம், உன் குறைகளை காரணம் காட்டி ஒதுக்கியவர்களெல்லாம் உன் வெற்றியை கூடி கொண்டாடும் நாள் வரும் வரை நீ பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான நல்ல பதில், நல்ல பரிசு நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், நம் கண்முன்னே வந்து எது வந்து நின்றாலும் கூட நாம் ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம். ஜெயிப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் முயன்று கொண்டே இருப்போம். பாபாவின் துணை எப்பொழுதும் நமக்கு இருக்கும். சாதிப்பதற்காகவே வாழ்க்கையில் இருக்கிறோம்.
வென்று காட்டலாம், ஜெயித்து காட்டலாம் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை, நல்ல நல்ல நேர்மறை சொற்களையும் எண்ணங்களையும் நமக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நினைத்து கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக கூடிய விரைவில் அனைத்து வெற்றியையும் பெற்று கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பார் நம் சாயிநாதர். இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் சாயிநாதரே. ஆனால் என் வாழ்க்கையிலோ, என் மனதிலோ எந்த ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல செய்தியும் வரவே இல்லை. காலம்தான் போய்கொண்டே இருக்கிறதே, என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லை என்று என்னிடம் கேள்வி கேட்கிறாயா? கலங்காதே என் கண்மணியே. ஒவ்வொரு நாளையும் வெற்றிக்கான படிக்கல்லாய் நான் மாற்றிக்கொண்டே இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். முதலில் என்னுடைய வாக்கு, என்னுடைய அறிவுரையை கேட்டு அதன்படி நடக்கப் பழகு. உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் நல்ல மாற்றங்கள் வருவதை நீயே கண்கூடாக உணர்வாய். அப்பொழுது நீ என்னிடம் கேட்டதை குறையே இல்லாமல் நான் உனக்காக செய்து தருகிறேன். குழந்தையே, உன் மன நிம்மதியை கெடுக்கும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாதே. உன் மனதையும் அந்த செயலில் ஈடுபடுத்தும்படி நிர்பந்திக்காதே. உன்னை வேண்டுமென்றே வம்பிழுப்பவர்களை, உன்னை வேண்டுமென்றே மனதை காயப்படுத்துபவர்களை அப்படியே விட்டுவிடு. முடிந்தால் அவர்களை விட்டு விலகி சென்றுவிடு. உனக்கான நல்ல பாதையை நான் வழிவகுத்து விட்டேன். அந்த பாதையை தேர்ந்தெடு. அதன் பாதையிலே, அதன் வழியிலேயே உன் பயணத்தை தொடங்கு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை எட்டிப் பிடிப்பாய். சர்வ நிச்சயமாக நான் உனக்கு அருகிலேயே உனக்கு பக்கபலமாக வழித்துணையாக வருவேன். உன்னை நல்வழியில் அழைத்து செல்வேன். உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். நான் இருக்கிறேன், அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய பயணத்தை மேற்கொள். நீ எட்டிப் பிடிக்கும் அந்த சந்தோஷ தருணம் வெகு தொலைவில் இல்லை. வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் போராட்டங்களும் அவமானங்களும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இனி உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகிறது. இதுவரை சோதனை மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி சந்தோஷ தருணத்தை அனுபவிக்கப் போகிறாய். அந்த தருணத்தை நான் உனக்காக ஏற்படுத்திவிட்டேன். அந்த வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், திருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிகழும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். சாதுரியமாக நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். அதற்கு உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. மனதை போட்டு வீணாக தேவையில்லாத விஷயத்தில் குழப்பி உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்காதே. உன் மனதிற்கு இனியமையானவர், உன் மனதிற்கு வேண்டியவர் உன்னை நோக்கி வருவார். மனம் திருந்தி நான் அவரை வரவேற்பேன். இது நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் நல்லதை மட்டுமே நினை. நல்லது எப்பொழுதும் உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது இருக்கும். தங்கமே, உன் மனதில் 1000 கஷ்டங்களும் 1000 வேதனைகளும் இருந்தாலும் கூட அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிக மிக தவறு. உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். உன் வாழ்வில் உள்ள தடைகளையெல்லாம் நீக்கி உன் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களை நான் என் பிரியமான கண்மணிக்காக நிச்சயமாக செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. அதற்கு உன் வாழ்வை மாறுவதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு. என் ஆசிர்வாதத்தை போல உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது, என்னிடம் வரமாக கேட்டது, என் காலடியில் வந்து எதற்காக பிரார்த்தனை வைத்தாயோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும். நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதற்கான எல்லா வழிமுறைகளும் எல்லா முயற்சிகளும் உன்னை வந்து சேரும்படி நான் தீர்க்கமாக செய்வேன். நானே துணை நின்று உன்னையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தாரையும் காப்பேன், காத்து வழி நடத்துவேன்.
எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் நான் போராடிக் கொண்டே இருக்க வேண்டும்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு நீ என்மேல் கோபமும் படுகிறாய். சில சமயங்களில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கிறது என்று தவறான முடிவுக்கு கூட செல்லவும் துடிக்கிறாய். உன்னுடைய மனவேதனையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை இப்படி நினைக்க வைக்கிறது, உன்னை இந்த அளவிற்கு சிந்திக்கவும் வைக்கிறது. இதனால் உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளையெல்லாம் மற்றவர்களிடம் சொல்ல துடிக்கிறாய். ஆனால் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், வாழ்க்கையை வாழவும் முடியாமல், அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வரவும் முடியாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று கூட தெரியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையிலிருந்து, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார்களா என்று கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாய். வழியில் எதிர்பார்த்து அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் வேதனை தாங்க முடியாமல் சில சமயம் மற்றவர்களிடம் அதை புலம்புகிறாய். உன் சாயப்பாவிடம் வந்து கண்ணீர் சிந்தி அழவும் செய்கிறாய். நமக்காக உதவி செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்மை காப்பாற்ற, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க எவருமே துணைக்கு இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். பிரியமான குழந்தையே, யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையை மீட்டெடுப்பார்களா? நல்ல வழியில் அழைத்து செல்வார்களா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறாயே. உனக்காக உன் அப்பா உன் அருகிலேயே நின்று கொண்டிருப்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா? புரியவில்லையா? அல்லது புரியாமல் நிற்கிறாயா? என் பிரியமான குழந்தையே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத கஷ்டத்தை எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதே இல்லை. கஷ்டத்தை உருவாக்குவேனே தவிர, அது உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் அதை நான் உருவாக்குவேன். அப்படியில்லாமல் நீ வாழ்க்கையே வெறுப்பதற்காக அந்த போராட்டம் உனக்கு உன் அருகில் வரவே வராது. அதற்காகவும் நான் அந்த போராட்டத்தை உருவாக்குவதும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீ இப்படி மனப்போராட்டத்தோடு புலம்பிக் கொண்டே இருந்தால் அதற்கான தீர்வை எப்படி உன்னால் யோசிக்க முடியும்? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இந்த உலகத்தில் இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வு நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். அதை தேடி கண்டுபிடிப்பது ஒவ்வொருவரின் கடமை. அந்த தீர்வு வரும்பொழுது அந்த வாய்ப்பை பக்குவமாக பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதில் சிந்தனைதான் இருக்க வேண்டுமே தவிர, பிரச்சனை வந்துவிட்டதே, அந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீளப்போகிறேன் என்று தெரியவில்லை, வாழ்க்கையே வீணாகிவிட்டது, என்னை காக்க யாருமே இல்லை, என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியாது. என் குழந்தையே, நன்றாக மனதில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத பிரச்சனைகளை நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ எப்பொழுதும் நான் கொடுக்கவே மாட்டேன். உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, எப்படி வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையை என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் உன்னுடைய அனைத்து சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். அந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை நீயே ஏற்படுத்திக்கொள். உனக்கு அதிகமாக கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் மிகுதியான சந்தோஷம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எந்த ஒரு தகப்பனுமே தன் குழந்தை கண்ணீரோடு நிற்கும் பொழுதும், யாருமே இல்லாமல் நிர்கதியாய் நிற்கும் பொழுதும் அப்படியே பார்த்து கொண்டு சும்மாவே இருக்க மாட்டார்கள். இதுதான் ஒரு தகப்பனின் கடமையும் கூட. அப்படி அவர்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதே ஒரு தகப்பனின் கடமை. அந்த கடமையை நானும்
என் பிள்ளைகளுக்காக நிச்சயமாக செய்வேன். அந்த கடமையிலிருந்து எப்பொழுதும் நான் மீளவே மாட்டேன். உனக்கு தாயாக தகப்பனாக அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. நீ அழுகின்ற அழுகையும் உன் மனக்குமரலும் எப்படி எனக்கு கேட்காமல் இருக்கும்? உன் நிலை மாறும் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப் போகிறது. நான் ஒருபோதும் வாக்கு மீறமாட்டேன். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முள் போல் குத்துவது போல இருக்கலாம், உனக்கு தோன்றவும் செய்யலாம். ஆனால் அந்த முட்களெல்லாம் மலராக மாறும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீருவேன். நீ படிகளில் ஏறும் பொழுது உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். அதே போல படி இறங்கும் பொழுதும் உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். இரண்டும் ஒரே நிலையில்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலும் கீழும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. அதைப்போல உன் வாழ்வில் நீ மேலோங்கிய நேரத்தில் எல்லாம் உனக்கு உயர்வாகவே இருக்கும். அதேபோல மேலோங்கிய வாழ்வு கீழே வரத்தான் செய்யும், கீழே இறங்கிய வாழ்வு மேலே போகத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. வாழ்க்கையில் கஷ்டமும் இன்பமும் சோதனையும் மகிழ்ச்சியும் எல்லாம் மாறி மாறி கொண்டுதான் இருக்கும். ஒரே நிலையாக எதுவுமே இருந்து விடாது, இருக்கவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் அடியெடுத்து இருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்ததும் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்த காலம் ஆரம்பமாகும். அந்த மாற்றத்தை உனக்காகவே நான் நிகழ்த்துவேன். நான் எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். உன் வாழ்க்கையில் அதி அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. அதை பார்த்து நீ அதிசயத்து நிற்கத்தான் போகிறாய். குழந்தையே, என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடம் கிடையாது. இதோ உன் சாம்ராஜ்யத்திற்கான வழி என் கையில் உள்ளது. பெற்றுக்கொள். வாய்ப்பு வரும்பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வேதனையை தீர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். கண்மணியே, உன்னை மகிழ்விப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுத்து உன்னை காப்பேன் உன் சாயிநாதர். காரணமே இல்லாமல் எதுவுமே நடக்காது. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இருக்கும் எந்த ஒரு நிகழ்வும் வீண் போகாது. உன் கஷ்டங்களுக்கான கடைசி நாளாக இன்று இருக்கிறது என்பதை நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உனக்கான நல்ல நேரத்தை குறித்து வைத்துக்கொண்டுதான் இதோ இப்பொழுது உன்னை நோக்கி பேசிக்கொண்டிருக்கிறேன். உன்னிடம் வந்திருக்கிறேன். நடப்பது எல்லாமே எனக்கு எதிராகத்தான் இருக்கிறது. எதுவுமே நேர்மறையாக நடந்த பாடாகவே எனக்கு தெரியவதில்லை. நடப்பது எல்லாமே எதிர்மறையாகத்தான் இருக்கிறது. நான் எப்படிதான் நம்ப முடியும் என் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வு நிகழும் என்று? எப்படிதான் என் மனதிற்குள் ஒரு நம்பிக்கை வரும்? ஏதாவது நல்லது நடந்தால்தானே நம்பிக்கை வரும் என்றுதானே உன் மனதில் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் என்னதான் நிகழ்ந்தாலும் போனது போகட்டும், இது நம் வாழ்வு, முதலிலிருந்து ஆரம்பிப்போம் என்று மாற்றி யோசிக்க பழகிக்கொண்டால் வாழ்வு இனிமையாக வாழ்வாகவே இருக்கும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பிக்கையோடு நம்பலாம். நடப்பது எல்லாம் நமக்கு சாதகமாக நிகழும்படி பாபா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்மை சுற்றி நிகழும் எல்லா காரியங்களும் நம் எண்ணத்தால் விளையும் விளைவு என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மாற்ற முடியாத சூழல் என்ற ஒன்று எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். நம் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறக்கூடியதே, மாற்றக்கூடியதே.
அனைத்து சூழ்களையும் மாற்றக்கூடிய வல்லமை நம்மிடம் இருக்கும் பொழுது எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் விரும்புவதை விட நாம் விரும்பாதவற்றை பற்றியே அதிகம் சிந்தித்து கொண்டிருப்பதால் தான் நாம் விரும்பும் சில காரியங்கள் நமக்கு கிடைக்காமலேயே போகின்றது. எனவே நாம் விரும்புவதை விட விரும்பாதவற்றை பற்றியே அதிகம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு என்ன கிடைக்க வேண்டும், என்ன நம் வாழ்வில் நடக்க வேண்டும், எது நம் வாழ்வில் நிகழ வேண்டும் என்பது அந்த இறைவனுக்கு தெரியும். நம் வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க தெரியாதா என்ன? எனவே நம்பிக்கையோடு இருக்கலாம். நம் வாழ்க்கையில் நடப்பதற்கு அனைத்திற்கும் அந்த இறைவனை சாட்சி.